அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரான் வளர்த்துவிட்ட விசுவாச நாய்கள் ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேலிய முனிசிபாலிட்டி ஊழியர்கள் பிடித்து கொண்டு போய் கொன்று குவித்து வருகிறார்கள். கையால் ஆகாத லெபனான் அரசாங்கத்தினால் ஒன்றும் செய்ய இயலாமல் ராஜ்நாத் நைட்டு பில்ஸு வயக்கிறவங்க மாத்திரை இதெல்லாம் அங்கே கிடைக்காம ரொம்ப அவதிப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள போய் குற்றம் சொல்ல முடியுமா? அவர்களை குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஈரானுடன் போட்ட 2 வார பீஸ் டீலில் போட்ட ஒப்பந்தம் எங்களுக்கும் பொருந்தும் என்று எவ்வளவோ கூச்சலிட்டு கத்திய பிறகும் ஹிஸ்புல்லாக்கள் வசித்த கட்டடங்களை தவிடு பொடியாக்கி அந்த குண்டுவீச்சில் கட்டடங்கள் விழுந்த சத்தத்தில் அவர்கள் போட்ட கூப்பாடு யாருக்குமே கேட்கல. அது அவர்களுடைய குற்றம் அல்ல. இன்னும் சத்தமாக கத்தி இருக்க வேண்டும். கத்துவதற்கு சக்தி இல்லை என்றால் பீமபுஷ்டி அல்வாவாவது வாங்கி சாப்பிட்டு இருக்க வேண்டும். அதையும் இஸ்ரேலையும் கொண்டு வந்து உங்கள் வாயில் கொண்டு ஊட்டி விட முடியுமா? எந்தெந்த கட்டடங்களில் ஹிஸ்புல்லா ஜீவராசிகள் வாழ்கின்றன, எவ்வளவு ராக்கெட்டு பட்டாசுகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று 1 மாதமாக எஸ்ஐஆர் பணிகளை செவ்வனே முடித்து சந்தன பொட்டு வைத்து குங்கும பொட்டையும் அங்கு வைத்து விட்டு போனது இந்த மொசாத். அது இப்போது சௌரியமாக கை கொடுக்கிறது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் பிசிபேலாபாத் சாப்பிட்டு கொண்டிருந்த ஹிஸ்புல்லாக்கள் அங்கேயே உயிரோடு சமாதி ஆயினர். மிச்சமிருந்த எச்சச்சோறு அவர்களுக்கே படையலாக படைக்கப்பட்டது. இதை விட கரிசனமாக இஸ்ரேலால் வேறு என்ன செய்ய முடியும்? நாங்கள் எந்த இஸ்ரேலிய ஆர்மியையும் நேரடியாக தாக்கலையே. நாங்களாவே 2 வாரத்துக்கு பீஸ் டீல் போட்டுக்கிட்டு பொறுமை காட்டினோம். அப்படி இருந்தும் இந்த ஈவு இறக்கம் இல்லாத இஸ்ரேலிய ஆர்மி எங்களை தாக்கி அழிக்கிறதுனா அதை தட்டி கேட்க யார் இருக்கா? நாங்களாக எங்களுக்கு நாங்களே போட்டுக்கொண்ட, அதாவது நமக்கு நாமே திட்டம், இந்த பீஸ் டீலை இஸ்ரேலிடம் எந்த ஆர்எஸ்பி மீடியாவும் எடுத்து செல்லவில்லை. அதுதான் இங்கே தப்பாக போயிடுச்சு. அல் ஜசீரா டிவி கூட அதை செய்யவில்லை. லெபனான் பிரதமர் ஜோசப் ஆவும் வாஷிங்டனுடன் ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய பீஸ் டீலை போட்டு பார்க்கலாமா என்று யோசிக்கிறாராம். பீஸ் டீல் போட்டு ரொம்ப நாளாச்சே, மக்களும் போர் அடித்து போய் இருக்காங்களே என்று ஒரு முயற்சி செய்து இது பார்த்தா தேவலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அடாவடி தடாலடி மடாடி இஸ்ரேல் அதை கேட்கணுமே. சொன்னால் கேட்டால் தானே. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டானே. நடந்தாய் காவேரி திட்டம் மாதிரி தூக்கி மூலையில் போட்டுக்கிட்டு விமானத்தை எடுத்துக்கிட்டு அவன் பறந்துக்கிட்டே இருக்கானே. அவன் ஈரானுக்குத்தான் விமானத்தில் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் பெய்ரூட்டில் வந்து குண்டை போடுறான்யா. இப்படி யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாயாவியை போல அவன் செயல்படுறான். நின்ன கொண்டு ஞான் தோற்று. இந்த லெபனான் மக்களும் வர கூமுட்டை கூட்டங்களாக மாறிக்கொண்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக பேரணிகளை நடத்தி ஆதரவை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வீதிகளில் கூடி அவர்களுக்கு ஆதரவை காட்டுகிறார்கள். அப்போ இஸ்ரேல் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு தான் போகணும். கூட்டத்தில் எத்தனை பேர் பொதுமக்கள், எத்தனை பேர் ஹிஸ்புல்லா என்று கணக்கெடுத்துக்கிட்டா இருக்க முடியும்? அதெல்லாம் தெரியாத இஸ்ரேலு குழம்பி போய் மொத்தமாக போய் சேருங்கடா என்று கொத்து குண்டுகளை போடுறான். கொல்றான்டா போ என்று கத்தாமல் வேறு எப்படி நாங்கள் கத்த முடியும்? கண்கள் பனித்தது, நெஞ்சம் கனத்தது, உடல் விரைத்தது. இந்த தரித்திரியம் பிடிச்ச பச்சை சட்டக்காரன் ஈரானுக்கு மத்தியஸ்தம் பண்ண வரும்போதே நான் நினைச்சேன் இது விளங்காதுன்னு. இந்த பச்சை புரோக்கரு கமிஷனுக்குத்தான் சமரசம் பேச வாரானே தவிர போற நிறுத்ததுக்கு அவன் எந்த முயற்சியும் எடுக்கலை. அதுக்கு தான் இஸ்லாமாபாத்துக்கு அவன் கூப்பிடுறான். போற நிறுத்தணுமே என்ற எண்ணம் அவனுக்கு துளியும் கிடையாது. அமெரிக்கா போடும் நிபந்தனைகளுக்கு நாங்கள் துளியும் சம்மதிக்க மாட்டோம். நாங்கள் தான் தோண்டித்தனமாக நடக்கிற ஆளாச்சே. அப்படி ஈரான் அமெரிக்கா கிட்ட சொல்கிறதுக்கு எதுக்கு இஸ்லாமாபாத்துக்கு நீங்கள் வரணும்? எதுக்கு அங்கே போகணும்? ஃபோன்லே முடியாதப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமந்தடிச்சு படுத்திருக்க வேண்டியது தானே. வேலை மெனக்கெட்டு வாஷிங்டனில் இருந்து ஜேடி வான்ஸை வர வச்சுக்கிட்டு எந்த நிபந்தனைக்கும் அடங்க மாட்டோம், அடங்கா மாறியாக தான் இருப்போம் என்று ஈரானியர்கள் இப்படி கூறினால் என்ன அர்த்தம்? இதில் வேற 2வது பீஸ் டீலுக்கு வேற கூப்பிடுறாங்களாம். அதான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா குடும்பங்களை தாக்கி அழிக்கிறான். இனி எந்த ஹிஸ்புல்லா வாரிசும் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்களை அழித்து சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிறான். வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க. இலவசமாக கிடைக்கிறது வேண்டான்னு சொல்லாதீங்கோ, வாங்கிக்கோங்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். இலவசங்களுக்கு ஓடுறவங்க தானே நீங்கள்.
கால் ஒடிஞ்சு கிடக்கிற முஜ்ஜி டப்பா என்ஜினை பார்க்க ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், ஆப்பிள் எல்லாம் வாங்கிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். தொட்டிலில் காலை தொங்க போட்டுக்கிட்டு கயிறு கட்டி தூக்கி வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏப்பா சின்ன பெருசு, அமெரிக்கா கூட பீஸ் டீல் போட போகிறேன் அப்படின்னு. அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு மயில் மாதிரி கூவிக்கிட்டு தெரிஞ்சிய, கூவிக்கிட்டு போனியா, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். திடீர்னு அமைதி ஆயிட்டியே, அதான் ஏன்னு கேட்குறேன். முஸ்தபா அந்த பெருங்காய டப்பாவை திறந்து காட்டினார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கையில் இருக்கிற யுரேனியத்தை ஒரு அரிசி எடை கூட தவறாமல், சிந்தாமல், சிதறாமல் அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணுமா. அத்துடன் ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள செக் போஸ்ட், டோல்கேட்டு இது எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட தூக்கி கொடுத்துடணுமா. இந்த போர்னால அமெரிக்காவின் பொருளாதாரம் பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்குதாம். அதனால் அதை சரி கட்ட ஈரானில் உற்பத்தியாகும் க்ரூட் ஆயிலை அமெரிக்கா கிட்ட விற்றுவிட வேண்டுமா. ஒரு நல்ல விலை போட்டு அவங்க எடுத்துக்குவாங்களாம். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்று இனிமேல் கூவப்படாதாம். அந்த கூப்பாடை இத்தோட நிறுத்திக்கணுமா. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஈரானிய குண்டுகள் வீசப்பட்டு அழிக்கப்பட்ட கட்டடங்களை ஈரானிய என்ஜினியர்களை வச்சு கட்டித்தரணுமா. கேட்டீங்களா அந்த நியாயத்தை? அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா. இப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாத, நிறைவேற்றவே முடியாத தேர்தல் நிபந்தனைகளை போட்டால் நாங்கள் எப்படி கை நாட்டு வைக்க முடியும்? பாகிஸ்தான் பிரதமர் கூட இந்த நிபந்தனைகளை படித்து பார்த்தா கையெழுத்து போட மாட்டார். அவருக்கே அது தெரியும் இது நடக்காதுன்னு. அவர் கையெழுத்து போடட்டும், அப்புறம் நாங்கள் வந்து போடுறோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டாராம்ல. இந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை ராகுல் மாதிரி நாங்களும் கிழிச்சு தூளாக்கி ஷபாஸ் ஷெரீப் மூஞ்சிலையை விட்டெறிந்து விட்டு வந்து விட்டோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது அவ்வளவுதான் என்று அவர் கூறினார். என்ன நினைச்சா கூப்பிட்ட உடனே ஓடி பறந்து அமெரிக்காவுக்கு ஓடுற அசிம்பு நீர்னு நினைச்சியா? புரோக்கரேஜுக்கு அலைகிற பாகிஸ்தான் பிரதமர்னு நினைச்சியா? இல்லை 500 ரூபாய்க்கு கல் எறிகிற பாய்மார்கள் என்று நினைச்சியா? போதை மருந்துகளை கடத்துகிற அமீர்கள் என்று நினைத்தாயா? எப்படியாவது என்ன சம்மதிக்க வச்சு பீஸ் டீலை முடிச்சு வைத்து பெட்ரோல் விலையை குறைச்சி உலக பொருளாதாரத்தை வளர்த்து உயர்த்தி விடலாம் என்று நினைத்தீர்களா? நாங்கள் ஆரிய திராவிடன் இல்லடா, திராவிட ஆரியனும் இல்லடா, ஒரிஜினல் பெர்சியன் ஆரியன்டா. எங்களை விலைக்கு வாங்க முடியாது, நாங்கள் ரொம்ப காஸ்ட்லி. 5000 ரூபா தந்தா தான் நாங்கள் இந்த விளையாட்டுக்கு சம்மதிப்போம். அதுக்கு ஒரு நையா பைசா குறைஞ்சா கூட இந்த விளையாட்டுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் தெரியுமா என்று அவர்கள் அறுதியிட்டு கூறிவிட்டார்கள். பெர்சியன்னா பொம்பளை பொறுக்கி இல்லடா, ஆம்பளை பொறுக்கிடா. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, உன் ஆசை நிறைவேறாது. நெடுஞ்சான் கிடையாகத்தான் வீழ்வோம். படுத்து கிடந்து வணங்குவோம், படுத்து காலை தொட்டு கும்பிடுவோம். சிறு பதவி கொடுத்தாலும், சிறு தொகையான 200 ரூபா கொடுத்தாலும் கண்ணில ஒத்தி வாங்கும் தன்மான இனம்டா. தன்மான கனமான தனிமான தனி விமானத்தில் மானம் பறக்கும். அப்படி ஜாதி வேறுபாடு இல்லாத ஜாதிடா இது. இனமான மானம் இல்லடா, இனமான மானம் இல்லா இனம்டா. புரிஞ்சுதா இல்லையா? மெக்காவுக்கு போக தெரிஞ்ச உனக்கு அலெக்சாவுக்கு வர தெரியலையே, அங்கே போக தெரியலையே உனக்கு என்று சட்டையை பிடிச்சி கேட்கும் சட்டை போடாத கூட்டம் நாங்கள். உங்களுக்கு தான் அக்ரிமெண்ட் போட தெரியும் என்று இருமாப்பில் தெருவில் தெரிய வேண்டாம். எங்களுக்கும் அக்ரிமெண்ட் போடவும் தெரியும், அதை மீறவும் தெரியும், அதை இஞ்சி 200 கிழிச்சி மூஞ்சில விட்டு எரியவும் தெரியும். பேப்பரைத்தானே எரித்தோம் என்று கோர்ட்டில் கூறவும் தெரியும். சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், பைண்ட் பண்ணின சட்ட புஸ்தகத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். பல நேரங்களில் அது தலைக்கு வச்சு படுக்க தலையணை போல உதவுகிறதே. பேப்பரைத்தான் மதிக்கிறோம், அதனால் அந்த பழைய ஓட்டுச்சீட்டை கொண்டு வர நாங்களும் துடிக்கிறோம். இறந்து போனவர்களுக்கு வாழ்வளித்து அவர்களை ஓட்டளிக்க வைத்து அரசாளும் இயக்கம் இது. எந்த சாறு வந்தாலும் சரி, அந்த சாரை மதிக்காத சாரைப்பாம்பு கூட்டம் இது. இதெல்லாம் தெரியாமல் பேச்சுவார்த்தைக்கு எங்களிடம் நீங்கள் வரலாமா? யாராவது இதையெல்லாம் ஐடிவான்ஸ்டாக எடுத்து சொல்லுங்கடி. இஸ்லாமாபாத்துக்காரனுக்கு தான் ஒரு இடமும் தெரியாது, நீங்களாவது சொல்லப்படாதா? இங்கிலீஷ் தெரிஞ்சவன் எவனாவது வான்ஸுக்கிட்ட போய் சொல்லி புரிய வைங்கப்பா. எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது, அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கிலீஷ் தெரிஞ்சவன் யாராவது சிக்கரானான்னு அறிவாலய வாசல் வரைக்கும் நீ போய் பார்த்து விட்டு நான் வரேன். வரட்டா? ஜெய்ஹிந்த்.